ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த NIRF ரேங்கிங் 2024க்கான டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டாப் 100 இன்ஸ்டியூஷனில் என்னென்ன இன்ஜினியரிங் காலேஜ் செலக்ட் ஆகியிருக்காங்க, தமிழ்நாட்டில் எந்தெந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் செலக்ட் ஆகியிருக்காங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ என்ன காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 13வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 14வது இடத்துல இருக்குது. அடுத்து எந்த காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிர்த விஸ்வ வித்யாபீடம். இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 23வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 36வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்முகா ஆர்ட் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி. இந்த காலேஜ் தஞ்சாவூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 38வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலவாக்கம் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 46வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 53வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 66வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 67வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 83வது இடத்துல இருக்குது. அடுத்து என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்டெக் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா R&T இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவடி சென்னையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜோட NIRF ரேங்க் பார்த்தீங்கன்னா 86வது இடத்துல இருக்குது. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.